ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே திமுக கட்சிக்கு மட்டும்தான் எல்லா ஊர்களும் 68,000 பூத்துலேயும் பூத் கமிட்டி கீழ் லெவல் வரையும் இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்பை வந்து ஒரு நாள் 2 நாள் நீங்கள் ஏற்படுத்த முடியாது. 68,000 கான்ஸ்டியூன்சியில் தொகுதிக்கு 10 பேர், நீங்கள் ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டால் கூட உங்களுக்கு ஆள் அவ்வளோ பேர் தேவை. ஆமாம், அதெல்லாம் வந்து இவர் படத்தில் நடிச்சுட்டு நான் வந்து கடைசி படம் நடிப்பேன், அது முடிச்ச பிறகு தான் வருவேன் அப்படின்னா ஏதோ திடீர்னு டக்குன்னு வந்து எலெக்ஷன் சீனில் குதிச்சார் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் பெரியார்கிட்ட போய் ஒரு மரியாதை செலுத்தி வந்த பிறகு பிஜேபியோட கோபம் பயங்கரமாக இருக்குது. விஜய் கம்யூனிஸ்ட் யார் இது சொல்கிறதுக்கு? முதல்ல எத்தனை கட்சி வேணால் யார் வேணால் ஆரம்பிக்கலாம். நீங்கள் யார் சொல்லி இதெல்லாம் சொல்கிறதுக்கு? தேசிய மாடல் தான் வேணும், திராவிட மாடல் தான் வேணும்னா யூ டு டிஃபைன் பண்ணுறதுக்கு. அவர் வந்து விஜயாசேத்துக்கு வாழ்த்து சொல்லணும்னு கொந்தளிக்கிறீங்க, அது அவருடைய பாலிடிக்ஸு. அவர் அதனால் வர விளைவுகளை அவர் சந்திப்பார். அவர் அந்த திராவிடம், பெரியார், அண்ணானாலே ஏதோ அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு நாடு கேட்குறாங்க. ஒரு நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய்க்கு இந்த மாதிரியான சவால்களையும் தாண்டி நிர்வாக ரீதியான சவால்கள் இருக்குல்ல. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டிக்கெட்டே வந்து அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதையே தடுக்க முடியாத விஜயால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊழல்லாம் எப்படி தடுக்க முடியும்? அவருக்கு ஒரு கிளியர் கட் ஸ்ட்ரக்சரே அவருக்கு கிட்டே இருக்குமான்னு தெரியல, கட்சிக்கான ஸ்ட்ரக்சரே இருக்குமான்னு தெரியல. அப்புறம் எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர் அவர் ஃபாலோ பண்ணுவார்ன்ற கொஷின்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ என்டி ராமராவ் கூட தான் கட்சி ஆரம்பித்து உடனே சிஎம் வந்தார், ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுருந்தார் இல்லையே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் வந்து, ஒரு நீங்கள் பிரபல நடிகர் ஒருத்தர் ஆரம்பிக்கும்போது அவரோட ரசிகர்கள்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆர்கனைசர் உங்கள்கிட்ட இருந்தாருன்னா நீங்கள் கீழ் லெவலில் எல்லா அமைப்புகளையும் உருவாக்க முடியும் உங்களால். ஆனால் அதுக்கு வந்து டைம் தேவை, நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு டைம் தேவை. ஏன்னா இந்த 75 வருட கால திமுக வந்து கீழ் லெவல் வரையும் கட்டமைச்சிருக்குன்னா அது ஒரு நாள் 2 நாள் நடந்ததில்லை, பல வருட காலங்கள் நடந்த விஷயம். பல கூட்டங்கள், பல மாநாடுகள். அதிமுகவும் பல வருட காலங்கள். இப்போ அதிமுகவுக்கு அந்த கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. அதிமுக குறைஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த கட்டமைப்பு. பல ஊர்களில் அவங்களுக்கு பூத் கமிட்டியே இல்லை போன எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே திமுக கட்சிக்கு மட்டும்தான் எல்லா ஊர்களும் 68,000 பூத்துலேயும் பூத் கமிட்டி கீழ் லெவல் வரையும் இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்பை வந்து ஒரு நாள் 2 நாள் நீங்கள் ஏற்படுத்த முடியாது. சப்போஸ் ஒரு தேர்தல் வெற்றி உங்களுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆருக்கு 77 வந்த மாதிரி, அப்போ ஒரு கட்டமைப்பை கொண்டு வரது ஈஸி. அதிகாரத்தில் அதுக்குன்னு ஒரு 6 வருஷம் கன்சிஸ்டண்டாக ஒரு உழைச்சாரு. அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வரது ஈஸி. ஆனால் எடுத்த உடனே உங்களுக்கு அதிகாரம் கிடைக்காது. விஜய்க்கெலாம் எடுத்த உடனே அதிகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட் எப்படின்னா வந்து, விஜய் தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கணும்னா அதற்கு காலங்கள் தேவை. சப்போஸ் அரசியல் அதிகாரம் இல்லை, அவர் கட்சியில் ஒரு 4 எம்எல்ஏ வந்துட்டான், 5 எம்எல்ஏ வந்துட்டான்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்தந்த ஏரியாவில் அவங்க கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடனே வந்து உடனே அவருடைய செல்வாக்கு மட்டுமே வந்து ஒரு கட்டமைப்பாக இருக்கும். அந்த செல்வாக்கு தான் அது மூலதனமாக இருக்குங்க ஆக்சுவலாக. அந்த செல்வாக்கு எந்த விதமான ஆதரவை கொண்டு வரும்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அது முதல் எலெக்ஷனில் ஒரு போட்டி போட்டு தான் தெரியும். ஸோ முதல் எலெக்ஷனில் அவரால் முழு கட்டமைப்பையும் உருவாக்க முடியாது. 68,000 கான்ஸ்டியூன்சியில் தொகுதிக்கு 10 பேர், நீங்கள் ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டால் கூட உங்களுக்கு ஆள் அவ்வளோ பேர் தேவை. நீங்கள் 60 லட்சம் ரசிகர்கள் சொல்கிறீங்க, அவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி வருவானான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கட்டமைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி உலகத்துலேயே பெரிய கட்சியாக இருக்கிற பாஜக, அதோட கட்டமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கோட கட்டமைப்பு ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்காங்க, மத்திய பிரதேசில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க, ராஜஸ்தானில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க. ஆமாம், அவன் ரூட்டு தான். கர்நாடகாவில் அந்த மாதிரி ஆகிட்டாங்க, இப்போ கேரளாலையும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் ஆர்எஸ்எஸ் இருக்குது. சவுத் சைடில் ரொம்ப இது ஹெவியாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. காங்கிரஸுக்கு அந்த கட்டமைப்பு இல்லை. காங்கிரஸ் தேர்தலில் வின் பண்ணுவது மக்கள் ஆதரவோடு தான் வின் பண்ணுது ஆக்சுவலாக. ஒரு கட்டமைப்பை வச்சு வெற்றியே மாற்றுற அளவுக்கு அது இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து தங்களுக்கு ஓட்டு போடாதவனையும் மாற்றி அவங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு கட்டமைப்பை கீழே வச்சுருக்காங்க. ஸோ அது இந்துத்துவ பாலிசி போன்ற பல விஷயங்கள். காங்கிரஸுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய கட்டமைப்பு கீழே கிடையாது ஆக்சுவலாக. திமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கிளைக்கழகம், அதோட செயலாளர், அதுக்கு ஒரு துணை செயலாளர் அப்படின்னு ஒரு 5 பேராவது ஒரு கிராமத்தில் இருப்பான் சார். அந்த மாதிரி கட்டமைப்பு எல்லா கட்சிக்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது ஆக்சுவலாக. சீமான் கட்சிக்கெல்லாம் கிடையவே கிடையாது. சீமான் கட்சிக்கெல்லாம் 30,000 பூத்தில் ஆள் இருந்தால் அதிகம் ஆக்சுவலாக. அவர் பேசுகிறாரு தேவையோ, அவர் கட்சிக்கெல்லாம் 68,000 பூத்துலாம் ஆளுங்க கிடையாது. ஸோ ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சவால். ரசிகர்களை தொண்டர்களாக மாத்திர அந்த மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி சொல்லி தரணும். சினிமா மாதிரியே வந்து ஒரு படம் அந்த ஒரு நாள் ரிலீஸ்ன்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது எலெக்ஷன். அந்த மாதிரியான விஷயங்களும் விஜய்க்கு வந்து சவாலாக இருக்கும்ல. கண்டிப்பாக சார். ரசிகர்களை வந்து இப்போ பொலிட்டிகலைஸ் பண்ணணும், முதல்ல அரசியல் உணர்வாளர்களாக மாற்றணும் ஆக்சுவலாக.
அவங்க நாட்டு நடப்பு போன்ற விஷயங்கள், அவங்க வந்து அவங்க லோக்கலில் வந்து மேடையில் ஏறி பேசக்கூடிய சந்தர்ப்பம்லாம் வரும். இது அவங்கள பற்றின விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் வரும். அப்போ நீங்கள் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும். உங்கள் கொள்கையில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். முதல்ல கொள்கையை வந்து விஜய் வகுக்கணும். பல்வேறு பிரச்சனைகளில் நம்ம கருத்து இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்குது, இதில் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு தெரியணும். ஆக்சுவலாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க ரசிகர்களை வந்து பொலிட்டிக்கலைஸ் பண்ணணும். அதுக்கு நிறையா ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். கூட்டங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். இண்டோர் மீட்டிங்ஸ்லாம் நிறையா போடணும். பல டிஸ்ட்ரிக்டில் ஒரு சுற்றுப்பயணம் செய்யணும். அவரே தெளிவாக இருக்கணும் பல விஷயங்கள். அப்போ தான் அவங்க கட்சிக்காரங்க தெளிவாக இருப்பாங்க. இமீடியட் எஃபெக்டோட அந்த ஒரு விஷயம் ஏதாவது அதெல்லாம் வந்து இவர் படத்தில் நடிச்சுட்டு நான் வந்து கடைசி படம் நடிப்பேன், அது முடிச்ச பிறகு தான் வருவேன் அப்படின்னா, ஏதோ திடீர்னு டக்குன்னு வந்து எலெக்ஷன் சீனில் குதிச்சார் வச்சுக்கோங்க, அது வந்து எதிர்பார்க்குற பலன் அவர் கொடுக்காது. நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் கீழே. ஏன்னா இப்போ விஜய் படம் பார்க்கலாம்னா சரி ஓகே பார்க்கலாம். ஆனால் விஜய் எலெக்ஷன் அவருக்கு நான் ஓட்டு போடணும்னா அதுக்கு உங்கள் கட்சிக்காரங்க நிறைய வேலை செய்யணும். உங்கள் கட்சி நல்ல கீழே பலமாக இருக்கணும். அது நம்பிக்கைன்றது மக்களுக்கு வரணும். மக்களுக்கு வரணும். அது விசிபிலிட்டி இருக்கணும் சார். இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், விசிபிலிட்டி இருக்கா? எங்கே எந்த ஊர்லேயாவது கொடி பறக்குதா? கிடையவே கிடையாது. அதனால் வந்து அது மாதிரி விஜய் போயிடக்கூடாது ஆக்சுவலாக. சார் அதே மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வேற என்ன பிரச்சனை வந்து வெளியிலேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து என்ன ஒரு அழுத்தம்லாம் வரதுக்கான வாய்ப்பு? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ பாமக எப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு அந்த மாதிரி எந்த கட்சியாவது அழுத்தம் கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி சார்ந்த அழுத்தமாகட்டும் சரி, மற்றபடி கொள்கை சார்ந்த அழுத்தங்கள். அவருக்கு மிஞ்சி போனால் அவருக்கு பிஜேபியிலேருந்து அழுத்தம் வரும். திமுகலேருந்து கூட அவருக்கு அழுத்தம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பிஜேபி தான் அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பெரியார்கிட்ட போய் ஒரு மரியாதை செலுத்தி வந்த பிறகு பிஜேபியோட கோபம் பயங்கரமாக இருக்குது விஜய். ஏன்னா ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் ஆகட்டும் சரி, எச் ராஜா ஆகட்டும் சரி, விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத அடையாளம் யூஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் விஜய்னு ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பிஜேபி கையில் எடுக்கணும். அவர் பிஜேபி தான் அவருக்கு ரொம்ப பெரிய எதிரியாக இருப்பாங்க. அவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லலை. அதனால் வந்து ரொம்ப படுக்கோவத்தை பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல அடுத்த நாளே போய் பெரியார் சதுர்த்திக்கு போகிறாரு. இல்லை அதுக்கு நடுவில் ஓணம் வந்துச்சு, ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஓணமும் கிட்டத்தட்ட ஒரு புராணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்து வாமனனை கொண்டாடல, மகாபலி தானே கொண்டாடுறாங்க. கரெக்டுங்க, மகாபலி சக்கரவர்த்தி அரசனை தான் கொண்டாடுறாங்க. ராவணன் எப்படி அங்கே மகாபலி. அதாங்க, ஏன் ஸ்டாலினே போன வருஷம் ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னார், இந்த வருஷம் சொல்லியிருந்தார்ல, இந்த வருஷம் சொல்லியிருக்காரு. ஸோ மலையாளத்திலே சொல்கிறாரு அதுவும். ஆமாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது சொல்கிறதுக்கான இது வந்து அந்த கான்செப்ட் இருக்குது. அது புராணமும் சேர்ந்தது தான் அந்த கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, உடனே பெரியாரையும் போய் பார்க்குறாரு, பெரியாரோட மரியாதையும் செலுத்துறாரு. பாஜக படு கோவத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ பாஜக தான் அவருக்கு இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் கூட மறுபடியும் நடக்கும் சொல்ல முடியாது விஜய். ஏன்னா அப்படின்னா ஏன் பாஜக விஷயம்னா, தமிழிசை அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க, இருமொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னொரு திராவிட கட்சி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லையே, தேசிய மாடல் தானே வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தமிழிசை ஓப்பனாகவே சொல்லி. தமிழிசை யார் இது சொல்கிறதுக்கு? முதல்ல எத்தனை கட்சி வேணால் யார் வேணால் ஆரம்பிக்கலாம். நீங்கள் யார் சொல்லி இதெல்லாம் சொல்கிறதுக்கு? தேசிய மாடல் தான் வேணும், திராவிட மாடல் தான் வேணும்னா யூ டு டிஃபைன் பண்ணுறதுக்கு. இந்த கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வேணும், இந்த கட்சி வேண்டாம். நீங்கள் யார்? நீங்களே மக்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்க, டெய்லி மைக்கை பார்த்தோன்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார் சார் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? யூ கட்சியார்? நான் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், நீங்கள் என்ன தடுக்க முடியாதுல்ல. நான் திராவிட மாடல் சொல்லுவேன், இல்லை புதுவிதமான வேற ஒரு சோஷியலிஸ்ட் மாடல் கொண்டு வருவேன், நான் இதை வேணால் சொல்லுவேன். நான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் பெரியார். உங்களுக்கு பெரியார் ஒரு சமாதிக்கு போயிட்டாருன்னே உங்கள் பகன்னு கொந்தளிக்கிறீங்க நீங்கள். அவர் வந்து விஜயகாந்த் சேர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னு கொந்தளிக்கிறீங்க. அது அவருடைய பாலிடிக்ஸு. அவர் அதனால் வர விளைவுகளை அவர் சந்திப்பார். அவர் நீங்கள் கொந்தளிக்கிறீங்க. உங்கள் பாஜக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? எத்தனை எலெக்ஷனில் போட்டி போட்டிங்க, வின் பண்ணீங்களா? எதுலையாவது என்ன தகுதியில் பேசுகிறீங்க? பாஜகவில் எவ்வளோ பேர் எலெக்ஷனில் தோக்கினாலும் அவனுக்கு தான் மரியாதை. அங்கே ஒரு ஒரு பஞ்சாயத்தில் வின் பண்ணாத நிர்மலா சீதாராமன் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாமே மக்களை சந்திக்காதவங்க தான் பிரதிநிதி மேலே. அதே தான் தமிழிசை எத்தனை எலெக்ஷனில் வின் பண்ணாங்க? இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவை தேசிய மாடல் தான், எங்களுக்கு தேவை அந்த மாடல் தான், இந்த மாடல் தான். நீங்கள் யார்? சரி, ஆனால் மாநில உரிமைகள் பேசணுமா இல்லை இந்திய உரிமைகள் பேசணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருக்குல்ல எப்பயுமே. ஏன் அப்படின்னா இவர் சீமான் உட்பட பல பேர் தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்கள் திமுக ஆரம்பிக்கிறப்ப திராவிட நாடு தனி நாடுன்ற மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக ஒரு சில சட்டங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா தமிழ்நாடு வரைக்கும் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டே தானே இருக்குது. இல்லை, நீங்கள் ஏதோ மாநில உரிமைகளுக்காக பாடுபடுற அந்த மாநிலம் சார்ந்த ஒரு கட்சி தேசிய நலனுக்கு தேசியத்துக்கு விரோதமாக இருக்கும்னு எப்படி நம்ம எதிர்பார்க்கணும்? நம்ம கேட்கலாம். ஒரு நேஷ்னல் லெவல் இஷ்யூஸில் அவங்க கருத்து சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டையும் பாதிக்கிற விஷயமாக தான் இருக்கும். அது கருத்து சொல்ல தான் செய்வாங்க. தேசிய அளவில் புதிய கல்விக் கொள்கைலாம் தேசிய அளவில் வருதுங்க.
அது கருத்து சொல்லாதே இருப்பாங்க, கருத்து சொல்ல தான் செய்வாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா கருத்து சொல்லாதே இருப்பாங்க, கருத்து சொல்ல தான் செய்வாங்க. நாளைக்கு சிவில் கோடு, காமன் சிவில் கோடு கொண்டு வந்தீங்கன்னா கருத்து சொல்லாதே இருப்பாங்க. மாநில கட்சி மாநில நலன்களுக்காக போராடுற கட்சி, அதே சமயம் தேசிய அளவில் மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளை கருத்து சொல்கிற கட்சி. நீங்கள் தேசியம்னா என்ன ஆக்சுவலாக தேசியத்தை வச்சுன்னு நீங்கள், அதாவது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா பிஜேபிக்கெலாம் அந்த திராவிடம் பெரியார் அண்ணானாலே ஏதோ அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு நாடு கேட்குறாங்க, ஒரு பிரிவினைவாதிகள்ன்ற அந்த எண்ணெய் முத்திரை பதிஞ்சிருக்கவங்க. ஆமாம், அந்த நோக்கத்திலேயே எல்லாத்தையும் பார்க்குறது, அதுதான் அவங்க பண்ணுற தப்பு. ஆக்சுவலாக மாநில கட்சி மாநில உரிமைகளுக்காக போராடுறது தவிர தேசிய அளவில் பல கருத்துக்களை சொல்கிற ஒரு கட்சியாக தான் இருக்கும். திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பல கட்சிகள் இருக்குது. இல்லை பல இடத்துல வந்து பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணவங்களால தான் அந்த அமைச்சரவை அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக பிஜேபி மினிஸ்டர்ஸை தவிர மற்ற எல்லா மினிஸ்டருமே தமிழ்நாட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணவங்க மட்டும் தான் மினிஸ்டர் அமைச்சிருக்காங்க, வாஜ்பாய் அமைச்சரவை உட்பட. ஆமாம், அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்சியை வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வந்து தேச விரோதிகள்ன்ற மாதிரியான ஒரு பார்வையில் தான் அவங்க தொடர்ச்சியாக அந்த திராவிட மாடல் ஆகட்டும் சரி பெரியார் சார்ந்த விஷயங்களையும் அவங்க காயினிங் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தானே போய் நிற்கும் பிஜேபிக்கு. ஆமாங்க, கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் போயிட்டு இருக்கோம்னா. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க வந்து ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தமிழிசை தேசியமாக திராவிடமாக அதெல்லாம் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், இவங்களோட வேலையே கிடையாது. அவர் வந்து அவருடைய கொள்கைகள் மூலமாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நிற்கிறாருன்னு தான் முக்கியம். அவர் தேசத்துக்கு விரோதமான கொள்கைகள் ஏதாவது சொல்கிறாரா, அப்போ நீங்கள் உள்ளே வந்து கருத்து சொல்லுங்கள். அவர் தேச விரோத கொள்கைகள் எதுவும் சொல்லாத வந்து அவர் வந்து மாநில நலன் சார்ந்த விஷயங்களை பேசும்போது நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க? ஒரு மாநில கட்சி அப்படி தான் இருக்க முடியும் ஆக்சுவலாக. சரி, இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பங்கு நமக்கு நன்றி சார். தேங்க்யூ. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். Taste Daily. Taste the Daily.